சொப்பனா கையில சுட்டி வச்சுக்க அந்த பழைய துணியை கூட கார் துடைக்கணும். பழைய துணி அது போடா. ஆமா, இங்க எங்க நசிங் பண்ண டப்பா ஒண்ணு வச்சிருந்தேன், எங்க காணோம்? ஓ, நீதான் வச்சிருக்கியா? அந்த நசிங் பண்ண டப்பா கொஞ்சம் கொடு. ஜீவா, ஐயோ சொப்னா, சொப்பனா அந்த பஞ்சரான டீப்பா கொடுத்துட்டு போ. இருங்கடா, ஜீவாட்ட சொல்றேன். டேய் ஏண்டா சொப்னா ஆறு ஜீவா, இந்த நாய்க்குட்டிய பழைய துணி நசிங் பண்ண டப்பா பஞ்சரான டியூப்னு கலாய்க்கிறானுங்க. ஓய் ஏண்டா அப்படி சொன்ன? பிச்சுரம் பிச்சு பாத்தியா? இடியட். சொப்னா அந்த குரங்கு குட்டியை கொடு. குரங்கு குட்டியா? ஐயோ 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 சாரி சாரி சாரி. ஹலோ ஜீவா சார் இருக்காங்களா? தெய்வமே, என்ன நினைவு இருக்கா? தூத்துக்குள்ள பேசுறேன். யாருன்னு புரியலங்க. அடிபட்டு கிடந்து எனக்கு ரத்த கொடுத்து பழக்கி வச்சீங்களே, எனக்கு மறுஜென்மம் இல்ல? ஆமா, எப்படி இருக்க? தெய்வமே, உன் புண்ணியத்துல தான் என் உடம்புல உசுறு தங்கி இருக்கு. எனக்கு கல்யாணம், நீர் வந்து தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். ரத்தத்தின் ரத்தமே. எப்ப கல்யாணம்? கல்யாணம் நாளைக்குல. நாளைக்கு நாளைக்கு காலையில. நாளைக்கேவா? உசுறு போற அவசரம். அந்த பொண்ணு எனக்காக வீட்டை எடுத்துக்கிட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டா. காப்பாத்தி வச்சிருக்கேன். சரி, ஒரு ஜமாவை புறப்பட்டு வந்துடுறேன். ஜாலியா இருக்கலாம். ஐயோ, நீர் மட்டும் தனியா வரும். இது ரகசிய கல்யாணம். சரி, நைட் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் புடிச்சு நான் மட்டும் வந்துடுறேன். நீங்க கோயில்பட்டில இறங்கிடுங்க, அங்கதான் கல்யாணம். கண்டிப்பா வந்துடுறேன். ஒண்ணு மட்டும் புரியல, ஏம்ல அவனை வர வைக்கிற? சொல்லுத. அம்மா, நான் தூத்துக்குடியில இருந்து வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன பேச போறியோ எனக்கு தெரியாதுப்பா. சரி, நல்ல பிள்ளையா போய் நல்ல பிள்ளையாவே திரும்பி வா. சரிம்மா. ஐயோ, என்னல நகலு, அசல் மாதிரியே இருக்கியல குரு. என்னல இது, நான் கண்ணால காணுது நெசமா? எங்க வீட்டுக்குள்ள படத்துல வர்ற ஏமாளி எம்ஜிஆர் கணக்கா இருக்கான் குரு. ஒரு ரெட்டை உன்ன மாதிரியே இருக்கான்ல. முட்டாள். என் ரெட்டை என்ன மாதிரி இல்லாம பின்ன ஒன்ன மாதிரி அல்ல இருப்பான். என்னல என் ரெட்டை. அம்மா, நீ சொன்ன மாதிரி போன் பண்ணி ஒரு ரெட்டையை வரவழைச்சாச்சு. இனிமே என்னல பண்ணுது? சமுத்திரக்கணிக்கு தகவல் அனுப்பல, நான் அவனை சந்திக்கணும்னு. என்னல விளையாடுறியா? அன்னைக்கே சந்திச்சு கால்ல கையில விழுந்திருந்தா தலையா தப்பிச்சிருக்கோம். இனிமே தலையா இருக்காது. ஏலே, தலை என்னைக்குமே இருக்கும்ல. நான் அவனை சந்திக்கணும். ஐயோ, இப்பதான் புரியுது. குரு, எனக்கு ஒரு மாதிரி உன்னோட கோவம் ஆத்திரம் எல்லாமே புரியுது. உன்னை பார்த்தா எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் 15 நாள் நம்ம பர்த்டே வருது. உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்தினா அம்மா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவளை பத்தி பேசாதல. நீ சொல்ற அதே 15 நாள் நான் நீ அங்க இருக்க போறேன். உங்க அம்மாவை பைத்தியம் பிடிக்க வச்சு தெருத்திர ஓட விட போறேன். அப்ப நானு நீ நானா மாறி இங்கே சாவ போறல. சுருளா, இவனை திரேஸ்புரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்களை எதிர்த்து குரு வளருது எனக்கு பிடிக்கல. அதான் மயக்க மருந்த கொடுத்து புடிச்சு வச்சிருக்கேன்னு அந்த சமுத்திரக்கணிக்கு போன் பண்ணிரு. முழல உனக்கு. இல்ல சுருளா, நான் சொல்லல என்ன தத்து கொடுத்துட்டு 22 வருஷமா என் தூக்கத்தை கெடுத்த கடங்காரின்னு. அது இந்த அம்மா தான். குரு குரு, நான் சொல்றத கேளு பிளீஸ். என்ன வேணா பண்ணிக்க, அம்மாவை விட்டுரு. இல்ல என் மூஞ்சிய வச்சுக்கிட்டு கெஞ்சாதல. என் மரியாதை கெட்டு போயிரும். செத்தா கூட நாம சந்திக்க முடியாது. ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ, நான் நரகத்துக்கு போவேன். குரு, இது சாரோட பூர்வீக இடம். அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது சிஎம்டி அப்ரூவ்டு. நீங்க பிளாட் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுங்க.
வார்த்தை கூட சொல்லேப்பா. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? சரி சரி வண்டியில ஏறு. அட ஏறுப்பா. ஜீவா, பம்பாயில கிரைம் கோசியில பெரும்பாலும் தூத்துக்குடிக்காரங்க தான் இருக்காங்களாம். உனக்கு தேவையா? தூத்துக்குடி உனக்கு தேவையாங்கிற? சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவால, பின்ன உப்பு உரப்பு இல்லாட்டி தூக்கி கிடாசிட மாட்டேன் நானு. அந்த உப்பு தூத்துக்குடியில இருந்தாமல வருது போட்டு. என்ன ஒரு மாதிரியா பேசுற? ஆளைங்கிற போலங்கிற பாச ஒட்டிக்கிட்டு பாத்துல பத்தியா, உன்கிட்ட பேசின ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒட்டிக்கிட்ட பாச 2 நாளா அங்கே இருந்த உனக்கு ஒட்டிக்காதான் என்ன? இப்ப வீட்டுல யாரு இருப்பா? உன்னை தவிர எல்லாரும் இருப்பாங்கப்பா. அம்மா, கும்பர சாமி, நம்ம நாய் மன்னாரு. நம்ம தலை வந்துட்டான்டா. ஆனா ஜஸ்ட் மிஸ்டா. ஒரு பயங்கரமான புயல் தமிழ்நாட்டை தாக்காம ஆந்திரா பக்கம் திசை திரும்பி போன மாதிரி ஆயிடுச்சேடா. என்ன ஜீவா எப்ப வந்த? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? வித்தியாசமான ஆட்கள் வித்தியாசமா தான்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இல்லையா? இல்ல